வணக்கம் நண்பர்களே, இதோட நம்ம இதை பத்தி பேச போறோம்னா ஷிபான் தப்லன்ஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு நான் பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் ப்ரெடிக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோடாம உங்களுக்கு பேர் போட டெக் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம ஷிபா இனு அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா ஷிபா இனுல ஒரு முக்கியமான பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஷிபா இனு அஃபிஷியல் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் ஷிபா இனுவோட ஒரு மெம்பர், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் த ட்விட்டர் ஃபேமிலின்னு சொன்னா எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இந்த மாதிரி ஷிபா இனு ரிலேட்டடெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. லூசி உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லூசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டே இப்படி ஷிபா இனுவோட பேர்ன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புது மெக்கானிசம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது மெக்கானிசம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிபேரியம்ல பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும்போது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுவோட காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணும் இல்லைங்களா? ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பேர்ன் பண்ணும். பட் எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒருத்தர் வந்து இல்லை ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணும் ஓகேங்களா? ஸோ அந்த பேர்ன் வாலெட் வந்து அனுப்பணும். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஆகணும். அதாவது டிரான்சாக்ஷன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனு டோக்கன்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிட்டும். ஹை ஸ்ட்ராகரிங் அமௌண்ட் ஆஃப் ஷிபா இனு டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு மெக்கானிசம் கொண்டு வர போறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்தாக்கா பிரைஸ் வந்து பெரிய ஒரு சேஞ்ச் வந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். பிரைஸ்ல கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பேர்ன் ஆகும்போது அந்த பிரைஸ் டிக்ரீஸ், அதாவது சப்ளை டிக்ரீசஸ், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது எப்படி எப்போ வருது அது வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன்ல இப்போ வந்து இருக்கு ஓகேங்களா? ஸோ அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா என்னன்னா 0.40 தாண்டி 9 to 0.40 தாண்டி $1.4. ஸோ இந்த ஜோன் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பை ஆர்டர்ஸ், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம் ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 பீப்புளோட, அதாவது வாலெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க வித் an average price of 0.40 தாண்டி $1 கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா ஷிபா இனு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல வந்து போயிடுவாங்க ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ வந்து பெரிய ஒரு பேரியரா இருக்கு ஷிபா இனுக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300% சர்ஜ் ஆகிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2023. ஸோ அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒன்றும் பார்க்க முடியல இந்த ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் சர்ஜ்னு சொல்லலாம். ஸோ 300% பாத்தீங்கன்னா வேல்ஸோட ஆக்டிவிட்டி தான் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தாவே நல்லா இருக்கும். பட் அக்யூமுலேட் பண்ணாக்க நல்லா இருக்கும். பட் செல் பண்ணாக்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். இது வந்து பிரைஸுக்கு எதுனா வந்து எஃபெக்ட் பண்ணாலும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின், அதாவது ஷிபா இனுவோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0.40 தாண்டி $8.67 கிட்ட இருக்குன்னு சொன்னா. ஸோ ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா காயின்ஸும், நாட் ஒன்லி ஷிபா இனு, எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல எந்த 220 EMA, அதாவது கிரே லைனை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா டமாரன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷிபா இனு கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பட் ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாலிங் வெச்சில் இருக்கு. ஸோ ஃபாலிங் வெச் இட்ஸ் புல்லிஷ் பேட்டர்ன். பட் அது பிரேக் அவுட் ஆனதான் புல்லிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்போர்ட் எங்க வருது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 0.10 தாண்டி $82 கிட்ட வருது ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட், அதாவது ஓவர் பாட் ரீஜன்ல இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து இப்போ கீழே வந்து போனா கூட நான் சொன்ன பார்த்தீங்கன்னா $0.82. ஸோ அந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா அந்த 200 EMA, அதாவது 200 MA அந்த ரெட் லைன் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் அது வந்து சப்போர்ட் வந்து தரலாம். அப்படின்னு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஷிபா இனு வந்து 0.40 தாண்டி $10 வந்து கண்டிப்பா வந்து போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரீன் பாக்ஸ் இல்லைங்களா? ஸோ அதுதான் முக்கியமான இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸே. ஸோ அது தாண்டிச்சுனா ஹை வால்யூம்ல அது வந்து வேற மாதிரி நம்ம வந்து ஃபர்தரா எவலுவேட் பண்ணலாம். ஆர்எஸ்ஐல பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டில கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இல்ல. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்ல வந்து கிராஸ் ஓவர் ஆக ஆரம்பிக்கிருக்கு அப்படி ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் ஒரு 40,000 சேம் $40,150 அதே ஒரு ஜோன்ல தான் இருக்கும் சொன்னா. ஸோ நேற்று எந்த ஒரு பாயிண்ட்ல நான் வந்து வீடியோ போட்டேனோ அதே பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா பிட்காயின் போயிருக்கு ஓகேங்களா? ஸோ எதுக்காக ப்ரோ பிட்காயின் தாண்ட முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஹவர்ல இதே ஒரு பிரச்சனை தான். ஸோ 20 EMA, ஸோ எப்போ இந்த 20 EMA அதை வந்து பிரேக் அவுட் பண்ண போதுன்னு தெரியல. ஸோ மேல வந்து போகுது, விற்க மட்டும் வைக்குது, கீழே வந்துருது. ஸோ அந்த 4 ஹவருக்குனா மேல பாத்தீங்கன்னா பாடி வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ
400 300க்கு மேல வந்து எப்போ வந்து ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகுதோ ஓகே அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு இந்த 20 MA வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. பட் அது வரைக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் 20 MA. ஸோ அது மேல கண்ணு வைங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டில கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் கிடையாது. சேம் நேத்து எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ கூட பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ ஆஃப்டர் கிரியேட்டிங் அ புலிஷ் ஹேமர் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து 2 கிரீன் கேண்டலா தெரிய வருது. ஸோ இந்த 2 ஜோன் இருக்கு பாத்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா கொடுத்துட்டு இருக்கு, இன்னொன்று பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கு. ஸோ எது இதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ திரும்பி பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு வந்து வரலாமோ அப்படிதான் தோணுது பிஃபோர் கோயிங் ஹை. ஸோ அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி $38,540 கிட்ட வந்தது இல்லையா. ஸோ அதுக்கு நான் கீழே திரும்பி அந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் $38,000 to $38,300 ஜோன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் கிராப் பண்ணிட்டு ஒரேடியா மேல வந்து போயிடலாம் அப்படிதான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் சொல்றது அந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ இதுல பார்க்கும்போது ஆர்எஸ்ஐல பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறம் மேக்டில கூட பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐல கூட பாத்தீங்கன்னா டெய்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா சேம். ஸோ டாமினன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் குரூஷியலான ஜோன்ல இருக்கு. ஸோ எங்க பாத்தீங்கன்னா பெரிய வால்யூம்ல வந்து டாமினன்ஸ் பிரேக் அவுட் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஓகே டாமினன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிட்காயின் பம்ப் ஆயிடும். பட் ஆல் காயின்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா டாமினன்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டாவே பிட்காயின் கொஞ்சம் டம்ப் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் சரியான அடி வாங்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா டாமினன்ஸ் வந்து இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகணும், பிட்காயின் மேல வந்து போகணும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஆகுதான்ட்டு. பட் எப்படி இருந்தாலுமே டெய்லி பாத்தீங்கன்னா சில காயின்ஸ் வந்து சின்ன சின்ன பம்ப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பம்ப்ஸோட ப்ராஃபிட் அது பம்ப்ஸோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்க வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டிங் காயின்ஸ் தான், ஏதோ செத்து பண்ண காயினோ இல்ல ரொம்ப நாள் எடுக்கிற காயின் வந்து கொடுக்கவே மாட்டேன். அப்போ பம்ப் ஆகிற சில காயின்ஸ் தான் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்து சேஞ்ச் இல்ல. ஸோ இன்னொரு நியூட்ரலிஷ் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ எப்போ ஒரு ஓரளவுக்கு நெகட்டிவா வந்து மாற ஆரம்பிக்குதோ ஃபண்டிங் ரேட்ஸ் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்டா வந்து ஒரு பெரிய ரிவர்சல் அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து பிட்காயின்ல பார்க்கலாம் அப்படிதான் தோணுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடேஷன்ஸோட ஹீட் மேப் பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 38,000 to 38,300 அந்த பிரைட் லைன் எல்லோ லைன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து வர திரும்பி வாய்ப்புகள் இருக்கு. பட் தேர் ஆர் லிக்விடிட்டி பீங் பைல்ட் அப் ஆன் போத் சைட்ஸ். கீழே கூட பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு, மேல கூட பாத்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு மேல வந்து போகலாமோ அதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்ட்டு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் இல்ல ப்ரெடிக்ஷன் சொல்றது மறக்காம கீழே கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில கிரிப்டோ நியூஸ் வந்து பேசும்போது இப்படி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா பாத்தீங்கன்னா நேற்று அவங்களோட அர்னிங்ஸ் வந்தது. ஸோ டெஸ்லா அவங்களோட ஒரு பிட்காயின் கூட பாத்தீங்கன்னா செல் பண்ணல, அப்படிதான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நேத்து நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் வந்தது. எத்தீரியமோட ஸ்பாட் ETF பிளாக் ராக்கோட எத்தீரியமோட ஸ்பாட் ETF பாத்தீங்கன்னா SEC வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சாரி ரிஜெக்ட் இல்ல டிலே சரிங்களா. ஸோ டிலே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்ரூவ் ஆகுமா இல்ல ரிஜெக்ட் ஆகுமா அது வந்து நிறைய பேரோட கேள்வி இருக்கு. ஸோ ஆல்ரெடி இது SECயோட சேர்மன் ஹாரி ஜான்சன் சொல்லிட்டாரு இப்படி பிட்காயின் அப்ரூவ் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணம் தான், ஏன்னா நம்ம வந்து கிரேஸ்கேல் கிட்ட தோத்துட்டோம் ஓகேங்களா. பட் நெக்ஸ்ட் வேற எந்த ஒரு காயினோட ETF-உமே பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ண மாட்டோம்னு வந்து டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஸோ மோஸ்ட் எத்தீரியம் வந்து சில பேர் நிறைய போராட்டங்கள் ஏதாவது நடந்தாக்கா வாய்ப்புகள் இருக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் எத்தீரியம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எத்தீரியம் மட்டும் இல்ல எந்த ஒரு கிரிப்டோ அசெட் ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஏதோ வந்தோ எந்த ஒரு ETF பாத்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து ஹாரி ஜான்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒழிக்கப்படுமா இல்ல இதே வந்து மெயின்டைன் ஆகுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரி டெக் தமிழ் டெலிகிராம் புரிஞ்சாமலாம் உங்க விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சைனிங் ஆஃப் நீங்க எனக்கு பார்த்துக்க பாருங்க. நன்றி வணக்கம்.